ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் வந்து ரொம்ப லாங்காக வளரணும்னு ஆசையாக இருக்குது. பட் இப்போ உள்ள கண்டிஷனுக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆனாலே போதும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எலிவால் மாதிரி இருக்குது. கொஞ்சம் திக்னஸ் வந்தால் கூட போதும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாஷ்லேயே உங்கள் ஹேர் ஃபாலை கம்மி பண்ணி திக்னஸையுமே கொஞ்சம் வேல்யூமாக காட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு சைஸ் நேச்சுரல் பியூட்டி. ஸோ நான் இந்த ஹேர் பேக்குக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ரெண்டுமே நேச்சுரல் தான். ஸோ ஆலோவேரா தான் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ கற்றாழை. இந்த கற்றாழையில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின் இ, இது வந்து நம்ம ஹேர் ஃபாலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விட்டமின்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய நியூட்ரியன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹேர் ஃபாலை வந்து கம்மி பண்ணிவிட்டு ஹேர்ப்லையுமே ஏதாச்சும் டேண்ட்ரஃப், ஃபங்கஸ் இந்த மாதிரி இருந்தால் அதையுமே க்ளீன் பண்ணி ஹேரை வந்து நல்லா ரூட்டில் இருந்தே நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் திக்காகவும் வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷான அலோவேரா எடுத்திங்கன்னா அதை கட் பண்ணி வச்சுருங்க. அதில் இருக்கிற எல்லோ ஜூஸ் ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஒயிட் கலர் ஜெல் மட்டும். ஸோ இல்லைன்னா ஃப்ராக்ரன்ஸ் இல்லாத கடையில் வாங்குகிற நீங்கள் அண்டு கலர்லெஸ் எந்த அலோவேரா வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருங்கை இலை தான் எடுத்திருக்கேன். ஸோ முருங்கை இலையில் பார்த்தீங்கன்னா நிறையவே அயன் கண்டென்ட் இருக்குது. இது வந்து நம்மளோட ஹேர் ஃபுல்லாமே ஆக்சிஜன் சப்ளையை நல்லா பூஸ்டப் பண்ணி ஹேர் ரீக்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹேர் ஃபால் ஆன இடத்துல இருந்து நல்லா வளர வைக்கிறது, ஹேர் ரூட்டை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறது, அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே அண்ட் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே நம்ம ஹேரோட ரூட் அண்ட் ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தை வந்து நல்லா ரெகுலராக பண்ணி திக்காக வளர வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த தடவை ஹைபிஸ்கஸ் எடுத்துக்கிறல. ஸோ அதோட இலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் நாட்டு செம்பருத்தியோட ஹைபிஸ்கஸ் லீவ்ஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ஹேர் பேக் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் செம்பருத்தி பூவையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம், அதுவுமே ரொம்ப ரொம்ப நல்லது தான். பட் நான் வந்து இந்த தடவை செம்பருத்தி இலையை மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த செம்பருத்தியில் பார்த்தீங்கன்னா சேம் கற்றாழைக்கு என்ன சொன்னோமோ அதே மாதிரி நியூட்ரியன்ஸ்லாம் நிறையா இருக்குது. இதுலேயுமே இதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே நம்மளோட ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஹேருக்கு வந்து ஒரு நல்ல வளவளப்பு தன்மையும் ஒரு ஷைனிங்கும் கொடுக்கறதுக்கு நான் எடுத்துருக்கிற இந்த ஹேர் பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் டெக்ஸ்சரை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஹேர் பேக் வந்து எந்த அளவுக்கு உங்கள் ஹேரை சாஃப்டாகவும் மாற்றி கொடுக்கும் அப்படின்ட்டு. ஸோ எந்த இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிட்டிங்களாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ஹேருக்கு போடும்போது அது இன்னும் நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸை வந்து டேமேஜ் பண்ணிடக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி கற்றாழையில் ஒரு எல்லோ ஜெல் கூட இல்லாமல் நல்லா க்ளீனாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இது ஃபுல்லாத்தையுமே நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணவே தேவையில்லை. இந்த ஆலோவேராவில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டே போதும் நம்ம அரைக்கிறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப 1-2 நீங்கள் அரைச்சிட வேண்டாம். நல்லா நைஸாக அரைச்சி எவ்வளோ உங்களால் நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் அரைச்சிடுங்க. ஏன்னா இது வந்து நல்லா பார்க்குறதுக்கே ஒரு ஜெல் மாதிரி இருக்கணும். ஒரு சின்ன ஒரு அதில் உள்ள துகள் கூட தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு ஜெல் கண்டென்ட்டை இப்படி ஃபைனாக அப்படி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துருங்க. ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுல்ல. ஸோ ஒரு சொட்டு தண்ணி கூட நான் இதில் கலக்கலை, வெறும் அந்த அலோவேரா மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ உங்கள் ஹேர் ஸ்கேல்ப்பு அண்டு ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. டாப் டு பாட்டம் நான் சொன்ன மாதிரி ரூட்டில் இருந்து எண்டு வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு ஹேர் கூட விடாமல் அப்ளை பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஹேர் பேக் பார்க்கும் போதே அவ்வளோ சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா வலுவலுன்னு நல்ல ஒரு ஜெல் டைப்பில் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் பேக் எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஹேர் ஃபால் ஆகும், ஹேரில் வந்து நிறையா போய் ஒட்டிக்கிறோம், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே இந்த ஹேர் பேக்கில் இருக்காது. நீங்கள் வந்து நல்லா ஃபைனாக மட்டும் அரைச்சி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஜெல்லுங்கிறதுனால அப்படியே வச்ச உடனே நல்லா வலிக்கிட்டு போகும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும் போதுமே சூப்பராக போயிருக்கும். ஹேரில் வந்து ஒரு டஸ்ட்டு கூட இருக்காது. நல்லா மட்டும் அரைச்சிருங்க. ஸோ இது 3லையுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக நைஸாக அந்தளவுக்கு நம்ம ஹேரில் அப்சர்வ் ஆகுற அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ ஹேர் பேக்ஸ் போட்டால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுமா, எந்த கன்ஃபியூஷனுமே உங்களுக்கு வேணாம். ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன், கண்டிப்பாக ஹேர் பேக்ஸ்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் கண்டிப்பாக கம்மியாகும். வீக்லி 2 or 3 டைம்ஸ் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கும் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஹேர் லென்த் அண்ட் உங்களுக்கு வந்து தைராய்டு இன்னும் பிரச்சனை இருந்தாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்பலாம் ஹேர் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்ல ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு மட்டும் நல்லதாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஹேருக்கு வந்து எந்த டேமேஜுமே இருக்காது அண்ட் ஹேர் க்ரோத்தும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோட சேனலுக்கு லைக் கொடுங்க, மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.